அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முகமது ஆரிஸ். நேற்று இரவு தூங்குவதற்கு முன்னால் என் வாப்பா எனக்கு ஒரு அழகான கதையை சொன்னார்கள். அந்த கதை என் மனதை தொட்டது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு ஊரில் ஒரு ஹஜ்ரத் இருந்தார். அவரிடம் 3 மாணவர்கள் படித்து வந்தார்கள். அந்த 3ல் யார் புத்திசாலி என்று சோதிக்க ஹஜ்ரத் ஒரு போட்டி வைத்தார். 3 பேரிடமும் தலா ஒரு ஆப்பிளை கொடுத்தார். அவர் சொன்ன கட்டளை இதுதான்: யாரும் பார்க்காத, யாரும் இல்லாத ஒரு இடத்திற்கு சென்று இந்த ஆப்பிளை சாப்பிட்டு விட்டு வர வேண்டும். முதல் மாணவன் தன் வீட்டுக்கு ஓடினான். அறைக்குள் சென்று கதவை நன்றாக தாழிட்டு கொண்டான். ஜன்னல்களை மூடிவிட்டு போர்வையை போர்த்தி கொண்டு ஆப்பிளை சாப்பிட்டு முடித்தான். யாரும் என்னை பார்க்கவில்லை என்று நினைத்தான். 2ஆம் மாணவன் ஒரு அடர்ந்த காட்டுக்கு சென்றான். அங்கே மனிதர்களே இல்லை. ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டு ஆப்பிளை சாப்பிட்டான். ஆனால் 3ஆவது மாணவன் மட்டும் மாலையில் ஆப்பிளை அப்படியே எடுத்துக்கொண்டு திரும்ப வந்தான். அவன் அதை சாப்பிடவே இல்லை. ஹஜ்ரத் கேட்டார். அந்த பையனிடம் கேட்டார், ஏன் நீ மட்டும் சாப்பிடவில்லை? அதற்கு அந்த பையன் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமானது. அவன் சொன்னான், ஹஜ்ரத், நீங்கள் யாரும் பார்க்காத இடத்தில் சாப்பிட சொன்னீர்கள். நான் அறைக்குள் சென்றேன். அங்கே என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருந்தான். காட்டுக்கு சென்றேன். அங்கே மரங்களுக்கு இடையிலும் என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருந்தான். நான் எங்கே சென்றாலும் இருட்டில் ஒளிந்தாலும் என் இறைவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான். அதனால் என்னால் உங்கள் கட்டளையை நிறைவேற்ற முடியவில்லை என்றான். அந்த பையனின் பதிலை கேட்டு ஹஜ்ரத் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். என் வாப்பா இந்த கதையை சொல்லிவிட்டு என்னிடம் சொன்னார்கள், ஆரிஸ், நாம் தனியாக இருக்கும்போது கூட தப்பு செய்யக்கூடாது. ஏனென்றால் மனிதர்கள் பார்க்காவிட்டாலும் படைத்த இறைவன் நம்மை எப்போதும் கவனித்து கொண்டே இருக்கிறான். வாப்பா சொன்ன இந்த நல்ல பாடத்தை நானும் கடைப்பிடிப்பேன், நீங்களும் கடைப்பிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நம் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க.